தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அரசியல் ஆட்டம் என்பது சூடுபிடித்து இருக்கிறது. அதிமுக விசஸ் திமுக என்கிற களத்தில் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் களத்தில் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருந்தாலும் அதிமுகவும் திமுகவும் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் ஜெயலலிதாவின் மரணத்தில் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுபிடித்தீர்களா? அதை ஒரு அரசியலாகத்தான் பயன்படுத்துகிறீர்கள். நீதிக்காக நீங்கள் பேசவில்லை என்று எடப்பாடி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். குறிப்பாக உங்கள் ஆட்சி காலத்தில் அந்த நீதியை பெற்றுத் தருவோம், விசாரணை நடத்துவோம், அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை தருவோம் என்று பேசினீர்கள். ஏன் செய்யவில்லை என்கிற கேள்வியை வைத்திருக்கிறார். அதை தாண்டி ஸ்டாலின் அவர்களும் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். கண்டிப்பாக ஜெயலலிதாவின் மரணத்திற்கு நீதியை பெற்றுத் தருவோம் அப்படின்னு பேசியிருக்காரு. அதை தாண்டி எடப்பாடி அவர்கள் முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்களை வீட்டு காவலில் வைத்திருந்தீர்கள் அப்படின்னு புதுசா ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. ஸ்டாலின் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இப்படி இந்த தேர்தல் களத்தில் மக்கள் உரிமைகளுக்காகவும் அவர்களுக்கு செய்ய போகிற விஷயங்களுக்காகவும் பேச வேண்டிய அரசியல் களத்தை இப்படி வெறும் வெற்று கூச்சல்களாலும் உணர்ச்சிகளாலும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது அப்படியாகத்தான் பார்க்க வேண்டுமா? ஆனால் இது பேசப்பட வேண்டிய, தீர்க்கப்பட வேண்டிய விஷயமாக இது பார்க்க வேண்டுமா? இந்த கண்ணாமூச்சிக்கு பின்னால் இருக்கிற அரசியல்கள் என்ன என்பது குறித்து தான் இன்றைய உரைகள் பேச இருக்கிறது. ஸ்டாலின் விசஸ் பழனிசாமி கட்சி தலைவர்களின் கண்ணாமூச்சி ஆட்டம் என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் திரு ஜே சுசில் ராஜ்குமார் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேஸ்வரன் அவர்கள், வணக்கம் சார். சார் சுசில் சார், இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சு வச்சது திமுக தான். ஜெயலலிதாவுக்கு நாங்கள் மரணத்திற்கு நீதி கேட்போம், அது கொலைதான், அதற்கு யார் பின்னணியில் இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி தலைவரை எந்தவித ஆதாரங்களும் இல்லாமல் இப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சிங்க அப்படின்னு ஒரு பேச்சை முன்வைக்கிறார் பழனிசாமி. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை தாண்டி கலைஞர் அவர்கள், கருணாநிதி அவர்களும் வீட்டு காவலில் வைக்கப்பட்டார் அப்படின்னு பேசியிருக்காரு. ஸோ இதன் பின்னணிகள் என்ன? உங்கள் முதல் கட்ட கருத்து என்ன? இந்த வீட்டு காவலில் வச்சிருக்க இந்த சொல் வந்து இந்த தேர்தலில் முதல்ல பயன்படுத்தினது எடப்பாடியார் தானே. ஏன்னா இதுக்கு முன்னாடி எடப்பாடியார் கூட அணியில் இருந்த இப்போ இருக்கிற டிடிவி தினகரன், திரு ஓபிஎஸ், இவங்க எல்லாருமே ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருக்குன்றதை அவ்வப்போது சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா சசிகலாவே அவங்க குற்றம் சாட்டினாங்க. ஸோ இந்த குற்றச்சாட்டுகள் வந்து அவங்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்ட குற்றச்சாட்டுகள் தான். இந்த குற்றச்சாட்டுகளை இன்றைக்கி திமுக மேலே வந்து திமுக தலைவர் தான் அதை பண்ணுறாருன்றாங்க. திமுக தலைவர் கிட்டத்தட்ட நாங்கள் இந்த மாவட்டங்களில் தேர்தல் பிரச்சாரத்தை முதல் கட்டமாக முடிச்சிட்டார். ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் கூட ஜெயலலிதா மரணத்தை பற்றி அவர் பேசலை. அவர் மக்கள்கிட்ட நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், நாங்கள் என்ன இன்னும் பண்ண வேண்டி இருக்குது, எங்களுடைய தேர்தல் அறிக்கை, எடப்பாடி பழனிசாமியோட தோல்வி, இந்த மாதிரி விஷயங்களை தான் அவர் வந்து போன தேர்தலில் நீங்கள் அதை பேசுனீங்க இல்லையா? போன தேர்தலில் பேசினாங்க. போன தேர்தலில் மாற்றி அதோட பாதிப்பு அவருக்கு இருக்கும்ல, அவருக்கு பாதிப்பு இருக்கும் இல்லையா? அப்போ அதற்கான விளக்கத்தை அவர் கொடுக்கறதுக்கு தார்மீக உரிமை உண்டு இல்லை. அவருக்கு பாதிப்பான விஷயத்தையெல்லாம் அவர் எதுக்குறது இல்லை. இப்போ நீங்கள் அரசியல் கண்ணாமூச்சி விளையாடுறது வந்து எடப்பாடி ஸ்டாலினான்னு கேட்குறீங்க. இந்த கண்ணாமூச்சிக்கெல்லாம் பின்னாடி ஒருத்தர் கண்ணாமூச்சி காட்டிகிட்டு இருக்காரு. அவர் தான் அதை ஏற்கிறாரு. அவர் திரு அமித்ஷா, சர்வ வல்லமை பொருந்தி அந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர். அவர் தான் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுக்கெல்லாம் வந்து பின்னாடி ஒரு இயக்குறவர்ன்றது நாட்டில் எல்லாருக்கும் தெரியும். இப்போ அதை ஏன் எடப்பாடியை எதிர்த்து பேச மாட்டேங்காரு? அப்போ அந்த கண்ணாமூச்சி விளையாட்டை வந்து அவர் வந்து தன்னுடைய கண்களை டெல்லியில் போய் மறைச்சிக்கிட்டு ஒரு மறைமுக கூட்டணி உருவாக்கிட்டு நீங்கள் வெளிப்படையாக ஆமாம் நான் கூட்டணி வச்சுருக்கேன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட இப்போ பேசப்பட வேண்டிய விஷயங்கள் கிடையாது. நான் இன்னொன்னுத்தையும் சேர்த்து கேட்க விரும்புகிறேன். இது என்னோட கேள்வி தான். இந்த கண்ணாமூச்சிக்கு நடுவில் திமுக இன்னொன்று பண்ணுது. தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் அதற்கு ஒரே ஒருத்தர் தான் காரணம், அது அமித்ஷா அப்படின்னு. இது என்ன மாதிரியான அரசியல் அப்படிங்கிறது புரியலையே சார். இல்லை, தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் அமித்ஷா காரணம் கிடையாது. அதிமுகவில் நடக்கிறதுக்கெல்லாம் அமித்ஷா காரணம். அதிமுகவில் நடந்த குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் அமித்ஷா. அதிமுகவில் இன்றைக்கி வந்து இவங்க வந்து 2 பேர் சேர்த்து வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அது காரணம் அமித்ஷாவும் மோடியும் தான். இதை நான் சொன்னால் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிடுங்க. இதை இவரை டிடிவி தினகரன் நேற்று கூட சொல்கிறார். எங்களை சேர்த்து வச்சது திரு அமித்ஷா தான். நாங்கள் போய் கேட்டோம், நாங்கள் அண்ணன் தம்பியாக இருக்கிறோம், இணைஞ்சு நாங்கள் தேர்தல் சந்திக்கிறோம்னு சொன்னார். இதே டிடிவி தினகரன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொன்னார், நான் பிஜேபியோட கூட்டணிக்கு போகிறது தற்கொலைக்கு சமம், நான் எடப்பாடியாரோட கூட்டணி சேர்றதுக்கு போல நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். இன்றைக்கி அவர் கூட்டணியில் போய் அவர் மாற்றி பேசுகிறார்.
ஸோ இந்த கண்ணாமூச்சி எல்லாம் நடத்துறது அமித்ஷான்றது வந்து நீங்கள் மறைக்க முடியாது. இப்படி கேள்விகளை கேட்கறதுனால அமித்ஷா வந்து ரொம்ப ஒரு தூய்மையானவர் அப்படிலாம் சொல்ல முடியாது. இந்த இந்த தமிழ்நாட்டில் ஒரு ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு இன்று வரை நடக்கிற அதிமுக, குறிப்பாக அதிமுகவில் நடக்கிற குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் திரு அமித்ஷா அண்ட் மோடி தான். இதை பல பேர் அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க, அவங்க கட்சியில் இருக்கிறவங்க பல முறை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம சந்தேகத்தெல்லாம் எழுப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. தொடர்ந்து பேசலாம் சார். சார் வெங்கடேஷன் சார், எடப்பாடி அவர்கள் வந்து ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பின்னால் நீங்கள் நியாயத்தை கண்டுபிடித்திருக்கணும், நீதி வழங்கியிருக்கணும்னு சொன்னீங்க. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த உங்களால் எதையுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி விளக்கத்தை சொல்லியிருக்கார். அது வரைக்கும் ஓகே. ஆனால் அடுத்தது யாருமே சந்தேகத்தை ஏற்படுத்தாத கருணாநிதி அவர்களின் வீட்டு காவல் அதில் தான் இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு எந்த விதமான தரவுகளோ ஆதாரங்களோ இல்லாமல் வெறும் குற்றச்சாட்டுகளை வீசுவது என்பது தேர்தல் களத்தில் பரபரப்பாக்குறதுக்கு மட்டுமே தான் இருக்குமே தவிர அதன் மூலமாக என்ன அரசியல் செய்துவிட முடியும்? எதற்காக இந்த குற்றச்சாட்டுகள் வைத்திருக்கிறார் அவர்? நீங்க சொன்ன தரவுகளே இல்லை அப்படின்றீங்க. அதுக்கான தரவுகளை தந்தது யாருன்னா திரு ராஜா அவர்கள் பேசிய ஆடியோ. அந்த ஆடியோவை தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மேற்கோள் காட்டி பேசுறாரு. அதையும் அந்த ஆடியோவுக்கே ராஜா அவர்கள் இது ஏஐ மூலமாக செய்யப்பட்டது, வெட்டி ஒட்டி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த தரவுகளின் நம்பகத்தன்மை முழுமையாக இல்லைங்கிறப்ப அதை ஒரு ஆதாரமா காமிக்கலாமா? கேள்வி வைங்க, நீங்க பேசுறது சரியா கேட்கல. அதை நிரூபிக்கட்டும். சரி, ராஜா தான் விட்டுட்டீங்க. முதலமைச்சரினுடைய அண்ணனாக அறியப்படுகிற திரு மு.க. அழகிரி அவர்கள் சொன்னதை நீங்க என்ன பண்ணுவீங்க? அவரும் சொல்லியிருக்காருல்ல, மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஆட்சி அமைஞ்சப்ப மிகப்பெரிய ஒரு ஊர்வலத்தை நடத்தினாரா இல்லையா? மறுக்க முடியுமா? எதிரில் இருக்க நண்பர் அதை மறுக்க முடியுமா? அவர் சொல்லலையா என் தந்தையாரை வீட்டுக்காவலில் வைத்து மனதை மாட்டி விட்டார்? அவர் சொல்லலையா? பிளஸ் இப்ப ஆடியோ, அதாவது 2021 தேர்தல் அப்படி இதை பத்தி மாண்புமிகு முதலமைச்சர் பேசல. 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் எடப்பாடி பழனிசாமி இதை பத்தி பேசல. இப்ப ஏன் பேசுறாங்க அப்படின்னா ஆடியோவுடைய நிலைத்தன்மை தான். அததான் அவர் மேற்கோள் காட்டி மேடையில என்ன சொல்றாருன்னா, நீங்கள் என்னில் கோபப்படுறதுக்கு பதிலு உங்களுடைய முன்னாள் அமைச்சர், உங்களுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய திரு ராஜா அவர்கள் மீதுதான் நீங்க கோபப்படுறது தான் அவர் மேற்கோள் காட்டுறாரு. எதனா ஒரு இடத்துல அவர் சொன்னாரா? அவர் சொன்ன எக்ஸ்ட்ரா வேர்டு என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பொது வழியில வருது, மு.க. அழகிரி அவரும் சொல்லியிருக்காரு, ராஜா அவரும் சொல்லியிருக்காரு. நீங்க ஜெயலலிதா அம்மையார் மரணம் அடைந்தப்ப அதற்கான விசாரணையை நாங்கள் நடத்துவோம் நீங்க சொன்ன மாதிரி நாங்களும் திரு கலைஞர் அவர்களை வீட்டுக்காவல் வைத்ததாக எங்களுக்கு இப்ப 2 ஆந்தட்டிக்கான ப்ரூஃப் கிடைச்சதுக்காக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விசாரணை நடத்துவோம்னு சொல்றது உங்களுக்கு என்ன பயம்? வழியில கனாதவர மடியில கனாதல்ல, உங்களுக்கு ஏன் வழியில பயமா இருக்கு? எல்லாத்துக்கும் அமித்ஷா தான் காரணம் எதிரில் இருக்க ஒரு நண்பர் சொன்னாரு. அவர் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். இங்க நடக்கக்கூடிய திமுக கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி குடும்பத்துக்கு காரணம் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின். அவர் மறுக்க முடியுமா? நீங்க திருமாவளவன் டெய்லி பெல்ட்டுக்கு மாறு மாதிரி டெய்லி ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. காரணம் என்ன? யார் காரணம்? திமுக. இன்னைக்கு ராகுல் காந்தி பாண்டிச்சேரியில காலையில வர்றாரு, மதியானம் மாண்புமிகு முதலமைச்சர் சொல்றாரு. 2 பேரும் சந்திக்காம தனித்தனி தேர்தல் பிரச்சாரம் பண்றாங்க. அதற்கு காரணம் யாரு? மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு வரையும் ஒத்துழைப்பு செய்யாம வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது காரணம் யாரு? திரு முதலமைச்சர் அவர்கள். உங்க கட்சியில் இருந்து வெளியே சென்ற வேல்முருகன் பிரதானமா என்ன சொல்றாரு? 21 25 வரையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்களும் திமுகவுடைய எம்எல்ஏக்களும் திமுக எம்பிக்களும் எவ்வளவு சொத்து சேர்த்திருக்காங்க அப்படின்றத ஆடிட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலம் என் கையில வச்சிருக்கேன். இதை பரப்புரை பண்றதுதான் என் வேலை. திமுகவுடைய முகத்துறை கிழிப்பதுதான் என் வேலைன்னு சொல்றாரு. அதற்கு நண்பர் என்ன பதில் சொல்லுவாரு? நீங்க உங்க கட்சியில 5 வருஷம் பிரயாணப்பட்டவர் தான் அவரு. அவர் வெளியில உங்க ஊழலை வெளியிடுறேன்னு சொல்லி இன்னைக்கு பல இடத்துல தன் வேட்பாளர் அவர் நிறுத்தியிருக்காரு. அதுக்கு என்ன பதில் சொல்லுவார் நண்பரு? ஒரு கட்சி, மாநில கட்சி இருக்கிறது. 1 வருடத்துக்கு முன்னாடியே தேசிய ஜனநாயக கூட்டணியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்து விட்டது. அன்றைக்கே எங்களுடைய உள்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லிவிட்டார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவர் தான் தலைமை தாங்குவாரு. அவரை முதலமைச்சர் ஆக்குவதுதான் எங்களுக்கு பிரதான நோக்கம். எங்களுடைய இலக்கு 2027. ரொம்ப கிளியர் கட்டா எங்களுடைய ப்ராசஸ பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் அமித்ஷா தான் காரணம். நான் சொல்றேன், திமுக நினைக்கிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டத்தில் நடைபெற அனைத்து குழப்பங்களுக்கு காரணம் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். மறுக்க முடியுமா? ஏன் ராகுல் காந்தி நீங்க உங்ககிட்ட பேச மாட்டேன்றார்? பதில் சொல்லுங்க. ஏங்க எட்டி கூட பார்க்க மாட்டேன்றார்? திருவனந்தபுரம் வரையும் ராகுல் காந்தி யார் கன்னியாகுமரியில கால் வைக்க ஏங்க மறுக்கிறாரு?
பாண்டிச்சேரியில ஏங்க நீங்க ஒன்னா பிரச்சாரம் பண்ணாம அவர் பிச்சுக்கிட்டு ஓடுறாரு? நீங்க பிரவீன் சக்கரவர்த்தி நேத்து கொடுத்துருக்காரு, ட்விட்டர் எடுத்து பாருங்க. சின்ன தோசைகளை பிச்சுட்டு இருக்காங்க காங்கிரஸ் தலைவர்களே. எங்களுக்கு மிகப்பெரிய விருந்து காத்திருந்தது, அதை விட்டு விட்டு சின்ன தோசை தான் கிடைச்சது. அந்த சின்ன தோசையை பிச்சு கொண்டு இருக்கிறார்கள், ட்விட்டு போடுறாரு. என்ன உங்க ராகுல் காந்தி அவருக்கு அவர் தடுத்துட்டாரா இல்ல கண்டிச்சிட்டாரா? ஏன் தேர்தல் மேலாண்மை குழு தலைவர்கள் மாணிக் தாக்கூர் ரிசைன் பண்ணாரு? பதில் சொல்லுங்க. ஒரே நாள்ல தமிழ் குமரன் எப்படிங்க பெண்ணகரத்துல சீட் வாங்கினாரு காங்கிரஸ்ல? அது திமுக தானே கொடுத்து வச்சது. பதில் சொல்லுங்க. திருமாவளவன் நான் நிக்கிறேன்னு சொன்ன காட்டுமன்னார் கோயில்ல ஏன் இப்ப நிக்க மாட்டேன்னு பின் வாங்குறாரு? யார் கொடுத்த அழுத்தம்? உங்க திமுக. சார் தொடர்ந்து பேசலாம். சுசில் சார், முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார். திமுகவின் அரசின் மீது இருக்கிற அதிருப்தியை மறைப்பதற்காகத்தான் இப்படியான பேச்சுக்கள் திமுகவை பேசி கொண்டிருக்கிறது அப்படின்னு. திமுக என்ன பேசிட்டு இருக்காங்க? இதெல்லாம் அவங்க பக்கத்துலேருந்து வர குற்றச்சாட்டுகள் தானே. இப்போ அண்ணாமலை தேர்தலை போட்டி போடணும்னு சொன்னார். வானதி அம்மையாருக்கும் அண்ணாமலைக்கு ஏற்பட்ட போட்டி காரணமாக அண்ணாமலை தேர்தலே போட்டியிடாமல் அண்ணாமலை ஒழிச்சு கட்டியாச்சு. இந்த குழப்பங்கள்லாம் அந்த கட்சியில் நடந்துட்டுருக்கு. இப்போ இன்னைக்கு கூட சிபிஐ வீரபாண்டியன் சென்னையில் பிரச்சாரத்தில் இருக்கார். திமுக கூட்டணி கட்சியில் இருக்க வைகோ பிரச்சாரத்தில் இருக்கார். எல்லா கட்சிகளும் ஒன்றா இணைஞ்சு செயல்பட்டு இருக்காங்க. திருமாவளவன் நேற்று கூட முதலமைச்சரோட ஒரு கடலூர் நடந்த ஒரு பிரச்சார கூட்டத்தில் அவரும் பேசுகிறாரு. அதிமுக கூட்டணியை விமர்சித்து கடுமையாக விமர்சித்து அவர் பேசுகிறார். அந்த கூட்டணி தேர்தல் தொகுதி பங்கீடுகளில் சில குழப்பங்கள் எல்லாம் எல்லா கட்சியிலும் இருக்கிறது தான். அது அதிமுகவில் இருந்துச்சு, பிஜேபியில் இருந்துச்சு. அதையும் தாண்டி இப்போ களத்துக்கு வந்த பிறகு களத்தில் நம்ம பேச வேண்டிய விஷயங்களை விட்டுட்டு ஜெயலலிதா ஜானகி அம்மையார் மோரில் விஷத்தை கலந்து எம்ஜிஆரை கொண்டாங்கன்ற விஷயத்தை இப்போ பேசுகிறதும், அல்லது ஜெயலலிதா இட்லி சாப்பிட்டாரு நான் பார்த்தேன்னு சொல்கிற விஷயத்தை இப்போ பேசுகிறதும், அல்லது 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன கலைஞர் கருணாநிதியோட மரணத்தை இப்போ பேசுகிறதும் மக்களுக்கு எந்த வகையில் பிரயோஜனமாக இருக்கும்? அந்த விஷயங்கள் கிடையாது. அப்போ இந்த விஷயங்கள்லாம் முன்னாடி எடுத்துகிட்டு வர்றது திரு எடப்பாடியார் தான். எடப்பாடியாருக்கு ஒவ்வொரு பொதுக்கூட்ட மேடையிலும் தொடர்ந்து முதலமைச்சர் கேள்வி கணக்கில் தொடுக்கிறார். எஃப்சிஆரியை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை திணிக்கிறாங்களே சிபிஎஸ்சியில், அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்குறாரு. எடப்பாடியார் எந்த கூட்டத்திலையும் அதுக்கான பதிலை சொல்லாமல் அவர் உதயநிதிக்கு பதில் சொல்கிறதுலையும் இந்த மாதிரி கலைஞர் மரணத்தை ஒரு கொச்சைப்படுத்தி பேசுகிறதுலையும் இருக்கார். இதே குற்றச்சாட்டுகளை ஜெயலலிதா மரணத்தின் போது இவங்க வச்சாங்க. அதெல்லாம் இப்போ பேச வேண்டிய விஷயம் கிடையாது. இப்போ மக்கள் முன்னாடி களத்துக்கு வந்த பிறகு மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன தீர்வு ஆஃபர் பண்ணுறோம், இதை தான் ரெண்டு கட்சிகளும் பேசணும். இதை முதலமைச்சர் பேசுகிறார், எடப்பாடியார் மறைக்கிறார், எடப்பாடியார் பதில் சொல்ல தயங்குறாரு. இப்போ திமுக கூட்டணி கட்சிகளில் தொகுதி பங்கீடு நேரத்தில் ஏற்பட்ட குழப்பங்களையே இப்போ பேசிகிட்டு இருக்கிறது காரணம் இவங்ககிட்ட பேசுகிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. அதான் காரணம். எடப்பாடியார் இதுக்கெல்லாம் பதில் சொல்லட்டும். எஃப்சிஆர்ஏக்கு எடப்பாடியாரோட கருத்து என்ன? இருமொழி கொள்கை அதிமுகனுடைய உயிர் கொள்கைன்னு அவர் சொல்கிறார்ல, அதை இப்போ வெளிப்படையாக சொல்லட்டும். பிஜேபி அதை திணிக்க முற்படுகிறது, அதை அதிமுக கடுமையாக எதிர்க்கிறது. பிஜேபி கொண்டு வந்தால் நாங்கள் எதிர்ப்போன்னு அவர் சொல்லட்டும். அமித்ஷா பக்கத்தில் வச்சுட்டு சொல்லட்டும், அண்ணாமலை பக்கத்தில் வச்சு சொல்லட்டும். ஏன்னா அண்ணாமலை மும்மொழி கொள்கைக்காக பேசுவார். இந்த விஷயங்கள் எல்லாம் எதுக்காக மறைக்கிறாங்க? அதிமுக வெளிப்படையாக பேச வேண்டியது எங்களுடைய உயிர் கொள்கை தானே இது போயிட்டுனா நீங்கள் அதிமுக கிடையாது, நீங்கள் பிஜேபி. அப்போ நாங்கள் அண்ணா திமுகன்றது அமித்ஷா திமுகன்னு வைக்கிற குற்றச்சாட்டுகளில் உண்மை இருக்குது. ஏன் பேச பயப்படுறார் எடப்பாடியார்? திமுக தொடர்ந்து இந்த ஃபியர் மாங்கரிங் மார்க்கெட்டிங்னு வாங்க, பயமுறுத்தி அதன் மூலமாக ஒரு பொருளை விற்பது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது மார்க்கெட்டிங்கில். அதே ஸ்ட்ராட்டஜியை தான் திமுக அமித்ஷாவை காமிச்சு பண்ணிகிட்டே இருக்காங்களா? அதிகபட்சமாக உங்களோட பிரச்சாரத்தில் மக்களுக்கு என்ன செய்வீங்கன்னு சொல்கிறத தாண்டி பிஜேபி வந்துடும் பல்லெடுங்காலமாக சொல்லிட்டு இருக்கீங்க. அதை தாண்டி உங்களுக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லையா? சரி, இப்போ நான் இப்படி கேட்குறேன். போன நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் ஒரு ஊரில் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. உங்கள்கிட்ட 2 மாடு இருந்தால் அந்த 2 மாடில் ஒரு மாடை எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்றாரு. இது ஃபேர் மாங்கரிங் பிரச்சாரம் கிடையாதா? இப்போ திமுக சொல்கிற ரியலாக நடக்கிற இந்த விஷயங்களை ஒன்றிய அரசு தமிழகத்தின் மீது திணிக்கிற விஷயங்களை எதிர்க்கிற விஷயத்த நீங்கள் ஃபேர் மாங்கரிங்னு அதை நீங்கள் டவுன்கிரேட் பண்ண விரும்புனீங்கன்னா, இதே மாதிரி பிரதமர் மோடி பல இடங்களில் வெறும் ஃபேர் மாங்கரிங் தான் பேசுகிறார். இப்போ அசாமில் போய் பேசுகிறாரு, ஊடுருவல்காரர்களுக்கு காங்கிரஸ் துணையாக இருக்குன்றாரு. இது ஃபேர் மாங்கரிங் தானே? இல்லாத விஷயத்தை பேசுகிறது தானே. இந்த விஷயத்தெல்லாம் எதுக்காக பிரதமர் மோடி பேசுகிறாரு? ஸோ இது ஃபேர் மாங்கரிங் கிடையாது. இது எடப்பாடியார் மாதிரியே திரு மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் அந்த அதிமுக பாஜக கூட்டணியும் மக்களுக்கான ரியல் இஷ்யூஸை விட்டுட்டு திமுக மேலே குறை சொல்கிறதையும் காங்கிரஸ் அவருடைய செயல்களுக்கு உள்நோக்கம் கற்பிக்கிறது மட்டும் பண்ணுறாங்க. ரியல் இஷ்யூஸை அட்ரஸ் பண்ண மாட்டேங்காங்க. இங்கே வர தர்மேந்திர பிரதான் சொல்கிறாரு, பியூஷ் கோயல் சொல்கிறாரு, மும்மொழி கொள்கை சிறந்ததுன்றாரு. இந்த கூட்டணி கட்சி அதிமுக வச்சுக்கிட்டு பேச வேண்டிய பேச்சா? கிடையாது. அப்போ அதிமுக ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிற கேள்வி மக்கள்கிட்ட இருக்குல்ல. இதுக்கு பியூஷ் கோயல் பதில் சொல்லணும்னா அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியார் பதில் சொல்லணுமா வேண்டாமா? அதை தான் நாங்கள் சொல்கிறோம். அதை தான் முதலமைச்சர் ஒவ்வொரு கூட்டத்திலையும் கேட்குறாரு, நீங்கள் பதில் சொல்லுங்கள், இதுக்கு உங்களுடைய பதில் என்னன்னு கேட்குறாரு. எடப்பாடியார் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு. வாய் திறக்காமல் கலைஞர் மரணம்னு ஏதாவது சொல்லிட்டு இதுக்கு இப்போ ரெலவெண்ட்டான இஷ்யூமா?
வெங்கடேஸ்வரன் சார், அந்த கேள்வி நான் உங்ககிட்ட வைக்க விரும்புறேன். இந்த அரசியல் களத்தில் இப்ப இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசுவதை விட்டு பழைய கதைகளை பேசுவது தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார். நீங்க பழைய கதையை பேச வேண்டிய தேவையை யாருங்க ஏற்படுத்தினது? அந்த ஆடியோ வந்ததுனால தாங்க அது தேவைப்படுது. அதுதான் நான் போன சுற்றுல உங்களுக்கு தெளிவா சொன்னேன். 2021 சட்டமன்ற தேர்தல் அப்பயும் 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்பயும் ஊரக உள்ளாட்சியர் தேர்தல் அப்பயும் இந்த விஷயத்தை பற்றி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி எழுப்பினாரா? இல்ல. இன்றைக்கு நீங்க அது ஏஐல செய்யப்பட்ட ஆடியோ நீங்க சொல்றீங்க, அது ப்ரூவ் ஆகி வர வரையும் அது ராஜா அவர்கள் சேர்த்த ஆடியோ தான் நாங்க நினைப்போம். இன்னைக்கு அது வெளியே வர வேண்டிய தேவை என்ன? அந்த தேவையை நாங்க மேற்கோள் காட்டி பேசுறோம். நீங்க ராஜாவை கூட்டிக்கணும். இதே திரு உதயநிதி அவர்களும் திரு சபரீசன் அவர்களும் டாஸ்மாக் வருமானம் மூலம் வருடத்துக்கு 30,000 கோடி சம்பாதிக்கிறான்னு சொல்லி பிடி பழனிவேல் ராஜன் அவர்கள் சொன்ன ஆடியோ வெளியே வந்துச்சு. அப்ப வந்து குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கணும்னா அவரை வந்து இலக்கா மாத்துறீங்க. அவர் எதுங்க நீங்க தொழில்துறை அமைச்சர்ல இருந்து நீங்க ஐடி விங்ல போய் போடுறீங்க அவரை? அப்ப ஏதோ நடந்திருக்கு, அதுல உண்மைத்தன்மை இருக்குன்றது தானே. அதே மாதிரி இது ப்ரூவாய் வரட்டும். ப்ரூவாய் வர வரையும் அரசியல் களத்துல பேசுவாங்க. நாங்க அரசியல் செய்யதான் வந்திருக்கோம், அவியல் செய்ய வந்திருக்கோம். மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னதே நான் உங்களுக்கு சொல்லி குறிப்பிட சொல்ல விரும்புறேன். அரசியல் செய்யதான் வந்திருக்கோம், அவியல் செய்ய நாங்க வரல. அதே மாதிரி உதயநிதி அவர்களை குறிப்பிட்டு பேசுறப்ப பால்தாயில் அப்படின்னு குறிப்பிட்டு பேசுறாரு. இது முன்னாள் முதல்வராக இருந்த ஒரு பெரிய கட்சியின் தலைவருக்கு அழகா அப்படிங்கிற ஒரு கேள்வியை திமுக தரப்புல இருந்து வைக்கிறாங்க. கொசு மாதிரி டெங்கு மாதிரி அடிப்பேன்னு சொல்லி நீ கேச வாங்கிட்டு இருக்காரு. அதை பற்றி பொது வழியில பேச மாட்டேன்றீங்க. போற வழியில மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் சொன்னதை நீங்க மேற்கோள் காட்டுறீங்க. திமுக காரர்கள் சொன்னதை பொது வழியில் சொல்லணும். நான் பூசு மாண்புமிகு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இந்திரா காந்தியை பற்றி சொன்னதை நான் பொது வழியில சொல்லணும். இந்த காணொலியே பத்தாது. அதெல்லாம் பேச ஆரம்பிச்சுன்னா பெரிய ப்ராசஸ் அது. எவ்வளோ ஒரு விஷயங்கள் அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளை உதித்தவர்கள் தான் அதற்காக 2.5 வருஷம் கேஸ் வாங்கியிருக்காரு. உங்களுக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மத்த கட்சிக்காரர் யாருன்னா கேஸ் வாங்கியிருக்கானா சொல்லுங்க? இல்லல்ல. இங்க இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்களையும் அஇஅதிமுக தலைவர்களும் பொதுவில் விமர்சித்துக்காதான் உங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் கேஸ் வாங்கியிருக்காரு. அவர் கட்சி விட்டீங்க, நீக்கிட்டீங்களா? காலையில நீக்கிறீங்க, மதியானம் சேர்த்துக்கிறீங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசாத ஒரு வார்த்தையை முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் முன்னாள் முதல்வரும் பெரிய கட்சியின் தலைவருமான எடப்பாடியும் ஒன்னா ஒரே இடையில வச்சு பாப்பீங்களா? இல்ல கட்சியில கீழ்மட்ட தலையில இருக்கிற தலைவர்களும் பேச்சாளர்களும் பேசுவாங்க தான். ஒரே நிமிஷம் சகோதரருக்கு ஒரு பதில் சொல்ல விரும்புறேன். இருமொழி கொள்கையை பத்தி பேசல, அதை பத்தி பேசல, இதை பத்தி பேசலன்னு சொல்றாரு. 1999லயும் 2001லயும் திமுக கூட்டணியில பாஜக இருந்தது. 4 எம்எல்ஏக்கள் வென்றெடுத்து உள்ள போறப்ப என்ன செயல் திட்டத்துல அவங்க கூட்டணியில இருந்தாங்க? தேசிய ஜனநாயக கூட்டணி குறைந்தபட்ச செயல் திட்டம். அதேதான் எடப்பாடி அவர்களும் இப்பயும் சொல்றாரு. குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் தான் நாங்கள் பிஜேபியுடன் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு. இருமொழி கொள்கை தான் எங்க கொள்கைன்னு அவர் என்னைக்கோ சொல்லிட்டாரு. நீட்டு தேர்வு ரத்து செய்கின்ற பாலிசில அவர் ஸ்ட்ராங்கா இருக்காரு. பல பாலிசிகள் பிஜேபிக்கும் ஏடிஎம்க்கும் ஒற்று போகவில்லை. ஆனால் எங்களுடைய ஒற்றை இலக்கு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் வடிவில் இங்க இருக்கக்கூடிய திமுக ஆட்சியை அகற்ற வேணும், அவ்வளவுதான். நீங்க எதுவுமே பேசலன்றீங்க. எவ்வளவு வாட்டி அவர் பேசியிருக்காரு எடுத்துட்டு போய் பாருங்க பொது வழியில. அவங்க தேர்தல் மேனிபெஸ்டோ எடுத்துட்டு போய் படிங்க, அவருடைய கொள்கைகளை எடுத்துட்டு போய் பாருங்க. இப்ப நீட்டு வேணாம்னு சொல்ற திமுக அதே பாலிசி தானே அவங்களும் இருக்கிறாங்க. இதுல மாற்றம் இல்ல. சும்மா ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு சொல்லிட்டு போறதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. தொடர்ந்து பேசலாம். சுசில் சார். இல்லை, இப்போ இவர் சார் சொல்றாரு, இப்போ நீட்டு விலக்கு அதிமுக கொள்கைன்றாரு. நீட்டு வேணுன்றது பிஜேபியோட கொள்கை தானே? அது தேர்தல் பிரச்சாரத்தை சொல்லுங்க. மும்மொழி கொள்கை பிஜேபியோட கொள்கை, அதிமுகவுக்கு மும்மொழி கொள்கை கிடையாது. அதை மோடியை சொல்லுங்க. அதுதான் நாங்கள் சொல்றோம். உங்க கொள்கையை நீங்க சொல்ல மாட்டீங்க. ஏன் எடப்பாடி பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? வெளிப்படையா சொல்லுங்க சார், வெளிப்படையா சொல்லுங்க. தேசிய மேனிஃபெஸ்டோலாம் உங்களுக்குள்ள எந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் நீங்க போடல. நீங்க உங்க கொள்கைகளை எடப்பாடியார் வச்சு இந்த தமிழ்நாட்டுல சாதிக்க விரும்புறீங்க. அது வெளிப்படையா சொல்லுங்க. என்னமோ காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்ட மாதிரி சொல்றீங்க. எந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் கிடையாது சார். மறுக்க வேண்டிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுத்து இருக்காங்க. ஏற்கனவே அவர் மறுக்கட்டும் சார். நான் என்ன சொல்றேன்னா, பிஜேபியோட கொள்கை இருமொழி கொள்கை இல்ல, மும்மொழி கொள்கை தான். பிஜேபியா சொல்ல மாட்டீங்க. காமன் மினிமம் ப்ரோக்ராம் எங்க சார் இருக்கு சார்? பிஜேபி வெங்கடேஸ்வரன் சார், நீங்க 2 லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கிறதுக்கு நீங்க வாய்ப்பு தர மாட்டீங்க. கேட்டா கொள்கை பிடிப்பு. யாரை ஏமாத்துற வேலை இது சார்? வெங்கடேஸ்வரன் சார் தொடர்ந்து பேசலாம் சார். இருமொழி கொள்கை கொண்டு வாங்க. நாங்க சொல்றோம், மோடிஜி அவர்கிட்ட சொல்றோம், தமிழ்நாடு இருமொழி கொள்கைன்னு. காசு மோடிஜி என்ன சொல்றது? மோடிஜி என்ன சொல்றது? தமிழ்நாடு இருமொழி கொள்கை கை வச்சா இந்தவே உடைஞ்சிரும் சார். இருமொழி கொள்கை கை வைக்கிறீங்க. பேச முடிச்சிட்டோம். காணொலியில தெரியுமான்னு தெரியல.
மத்திய சார், அரசு உங்க கொடுக்கிற சார் ஒவ்வொரு வெங்கடேஷ் மத்திய வெங்கடேசன் அரசு சார், கொடுக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுதல், நிராகரிக்காதீங்கன்னு சொல்லி கோர்ட்டு நவோதயா பள்ளிக்கு நறுக்கும் பட்டியிருக்கு திமுக அரசாங்கத்துக்கு. தலைவருடைய பார்வை அது சொல்ல சார் உங்க விரும்புறேன். உங்க உங்க உங்களோட உரையை முழுவதுமா வாங்கிட்டாரு. அவருக்கான நேரம் இது. ஒரே பதில் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து மத்திய அரசு கொடுக்குற பணத்தை நீங்க ஒழுங்கா பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அதே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கு. உங்களுக்கு விஷயமே இல்லை திருப்பரங்குன்ற விஷயத்துல, உங்களுக்கு விஷயமே இல்லைன்றனால திருப்பரங்குன்ற விஷயத்தை பெருசா காட்டாதீங்க, அது மக்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயம் இல்லைன்னு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதை பத்தி உங்க கருத்து என்ன? கிடையாது, ஒரு கருத்து கிடையாது. எடப்பாடியாருக்கு பிஜேபி காமன் மினிமம் ப்ரோக்ராம் கிடையாது சார். அவர் வெளிப்படையா வந்து பொய் சொல்றாரு. காமன் மினிமம் ப்ரோக்ராம் ரெண்டு கட்சி கிடையாது. எங்க இருக்கு காமன் மினிமம் ப்ரோக்ராம்? தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கை தானே எங்க இருக்கு சார்? பிஜேபி அதிமுக எங்க சார் கையெழுத்து போட்டிருக்காங்க? அது இல்லாத பொய் அவர் சொல்றாரு சார். இல்ல அவர் அப்படி சொல்லல. எடப்பாடி அவர்கள் அவரோட கொள்கையில இருக்காரு, நாங்க எங்க கொள்கையில இருக்கோம்னு சொல்றேன். சார் வெங்கடேஸ்வரன் சார், வெங்கடேஸ்வரன் சார், சார் வெங்கடேசன் சார், சார் வெங்கடேசன் சார், மன்னிப்பு கடிதம் கொடுத்தீங்களா இல்லையா? சார் வெங்கடேசன் சார், வெங்கடேசன் சார், சார் வெங்கடேசன் சார், தொடர்ந்து நீங்க பேசுங்க. காணொலியில் இணைந்திருக்கீங்க, நடுவில் நீங்க பேசுனீங்கன்னா கேட்காது. அவரோட வாய்ப்பை அவர் பேசி முடிக்கட்டும். சார், எடப்பாடியார் அவர்கள் அவரோட கொள்கையை சொல்றாரு, இவங்க கொள்கையை சொல்றாங்க. இதுல நீங்க எங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் எங்க இருக்குன்னு நான் கேக்குறேன். காமன் அவர் சொன்னார்ல, அது எங்க இருக்கு? இல்ல காமன் மினிமம் ப்ரோக்ராம் விடுங்க, 2 பேர் கொள்கையிலும் அவங்கவுங்க சொல்றாங்க. அதை தாண்டி அப்ப இது முரண்பட்ட கூட்டணி தானே? இல்ல, ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கொள்கை வச்சிருக்கீங்க. 2 பேர் அப்ப முரண்பட்ட கூட்டணி தானே? இப்ப திமுக கூட்டணி இருக்க எல்லா கட்சிகளுக்கும் இருமொழி கொள்கை தான், நீட் எதிர்ப்பு தான். காங்கிரஸுக்கு நீட் எதிர்ப்பு மட்டும் தான், இருமொழி கொள்கை தானே. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் தமிழகத்தை தவிர வேற எங்க போயிட்டு இருமொழி கொள்கையை பேசுறாங்க? நீட்டுக்கு எதிராக அவங்க எங்க குரல் கொடுத்தாங்க? ராகுல் காந்தி நீட்டுக்கு எதிராக பாராளுமன்றத்திலே பேசியிருக்காரு. நீங்க யார் எடுத்துட்டு வந்தது? நீட்டு முன்மொழிவு பண்ணது யார்? நீங்க அதுக்கு தனி டிபேட் வைங்க. அப்படின்னு எடுத்துட்டு வந்ததுல அதிமுகவோட இன்வால்மெண்ட் என்ன நான் பேசுறேன். சரி, தொடர்ந்து அது பேசுவோம். இப்ப இந்த டாபிக்ல எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. விஜயோட அரசியல் பிரவேசத்திற்கு பிறகு இந்த நரேட்டிவ் எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு திமுகவும் அதிமுகவும் 2 பேரும் மோதிக்கிற மாதிரி தேவையில்லாத விஷயங்களை பேசி கவன ஈர்ப்பு செய்கிறீங்களா அப்படின்னு 2 பேர் மேலும் குற்றச்சாட்டுகள் இருக்கு. இங்க வளர்ச்சி அரசியல் பேச வேணும், அதை விட்டு 2 கட்சிகளுமே இப்படியான விஷயங்களை பேசி கொண்டிருப்பது எப்படி சரியாக இருக்கும்? ஒரு அரசியல் நகர்வு சரியாக இருக்கும்? இப்ப விஜய் வந்து என்ன விதமான வளர்ச்சி கருத்தியெல்லாம் முன்னால வச்சிருக்காரு? முதல்ல அவர் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காரா? மக்கள்கிட்ட என்னோட கொள்கை தான் சொல்லியிருக்காரா? மக்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறாரா? கிடையாது சார். வெளியே வந்தாவே நியூஸ் சார். வெளியே வந்தாவே நீங்க கேமராவோட போய் நிக்கிறீங்க சார். அதனால நீங்க கேமரா வச்சிட்டு வெளியே வர மாட்டாரு. அதை எப்படி செய்வதுன்னு தெரியாம இப்படியான உணர்ச்சி மிகுந்த இந்த சென்சிட்டிவான விஷயங்களை பத்தி பேசுறதால கவனத்தை ஈர்க்க முற்படுறீங்களாங்கிறத என் கேள்வியாவே இருக்கு. தேர்தல் களத்துல எல்லா கட்சிகளும் மக்களுடைய கவனத்தை ஈர்க்கிறது முயற்சி பண்ணுவாங்க. நீங்க சொல்ற குற்றச்சாட்டுகள்ல கொஞ்சம் உண்மை இருக்கலாம், இல்ல பாதி பொய்யா கூட இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா கவனம் ஈர்க்க முற்படுறதே தவறா? வெற்றி பெற கட்சி கவனத்தை ஈர்க்க முற்படுவாங்களா? நான் கூட நீங்க வெளியில வந்து கவனத்தை ஈருங்கன்னு தானே சொல்றேன். கவனத்தை ஈர்த்து மக்களை உங்களுக்கு ஓட்டு போட வைங்கன்னு தான் சொல்றோம். நீங்க வந்து சாவடிச்சுல போறீங்க. இன்னைக்கு கூட நிறைய பேர் காயப்பட்டிருக்கு. இது தொடர்ந்து இதையே பண்ணிட்டு இருந்தா இதுதான் மக்கள் டாக் ஆஃப் தி டவுனா நடத்திட்டு இருப்பாங்க. விஜய்க்கு பெரிய செல்வாக்கு இருக்கு, அதனால ஸ்டாம்பேட் ஏற்படுது, இப்படி ஒரு கருத்தாக்கத்தை யார் உருவாக்குறது? விஜய் தான் உருவாக்குறாரு, திட்டம் போட்டு உருவாக்குறாரு. அது போக விஜய் இன்னைக்கு அவர் விஜய் பத்தி நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், பெரம்பூர்ல நிற்கிறாரு, பெரம்பூரில் மைனாரிட்டிஸ் இருக்காங்க, திருச்சியில் போய் நிற்கிறாரு, மைனாரிட்டிஸ் இன்னைக்கு பாளையங்கோட்டைக்கு போயிருக்காரு. ஏன் இந்த மாதிரி மைனாரிட்டி ஒரு 12ஆம் தேதி கன்னியாகுமரி போகிறோம், ஏன் மைனாரிட்டிஸ் இருக்க தொகுதியா நீங்க குறி வைக்கிறீங்க? உங்களுக்கு யார் இந்த அஜெண்டாவை செட் பண்ணி மைனாரிட்டி யார் உங்களை வந்து மைனாரிட்டிக்கு சப்போர்ட்டா ஒரு தலைவர் வரக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? இல்ல அப்படி கிடையாது. அப்ப வெளிப்படையா சொல்லுங்க, நீங்க எல்லாருக்குமான தலைவர்னு சொல்றீங்கல்ல. ஆமா, திமுகவும் தான் எல்லாருக்குமான தலைவர். திமுக கூட்டம் ஆனா ஜாதி பார்த்து தான் போடுறீங்க, ஜாதி பார்த்து தான் நிக்கிறீங்க. இது வந்து நயினா நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில நிக்கிறார்ல, பிஜேபி தேசம் முழுக்க உள்ள கட்சி தானே. சுசில் சார், ரொம்ப அடிப்படையா வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியும், இங்க ஜாதியும் சமூகமும் எந்த அளவுக்கு எல்லா கட்சியிலும் ஊடுருவி இருக்கு. அதை விஜய்க்கு மட்டுமானதாக மாற்றுறதுல என்ன சார் நிறைய மக்கள் எப்படி சார் மாத்தல? விஜயும் அப்படிப்பட்ட ஒரு கட்சியை தான் நடத்துறாரு. விஜய் இப்ப எக்ஸிஸ்டிங் கட்சிகளுக்கு மாற்று இல்லை, அதான் என்னோட கருத்து. விஜய் மோசமா இருக்காரு அப்படின்னு பிஜேபி மாதிரி மோசமா இருக்கான்னு வச்சுக்கலாம். எப்படி கேட்டீங்கன்னா, பிஜேபி நெல்லை தொகுதியில மரபு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சிறுபான்மையினருக்காக தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை முக்கியத்துவம் கொடுத்து நிக்கிற விஜய் எப்படி நீங்க பெரும்பான்மை சமூகத்திற்காக முக்கியத்துவம் கொடுக்கிற பிஜேபியோட இணைப்பீங்க? பெரும்பான்மை சமூகம் உங்களுக்கு போட்டியா நீங்க பெரும்பான்மை சமூகம் நீங்க சொல்றதுதான். நான் என்னோட நரேட்டிவ்ல பிஜேபி என்ன கட்சி?
மதவாத கட்சி. ஆமா, பெரும்பான்மை மதவாத கட்சி, சாதிவாத கட்சி. அதான் பெரும்பான்மை சமூகத்திற்காக இருக்கிற சார் கட்சி. பெரும்பான்மை சமூகம்லாம் நீங்க ஒன்றும் எல்லாம் லேபிள்லாம் தமிழ்நாட்டில் பண்ண முடியாது சார். அதெல்லாம் நீங்க யூபி, மகாராஷ்டிரா, மகாராஷ்டிராவில் கூட பண்ண முடியாது, மத்திய பிரதேசத்தில் பண்ணிக்கலாம். இங்க பெரும்பான்மை சமூகம் தமிழர்கள் தான். அப்ப சிறுபான்மைக்காக உழைக்கிற கட்சின்னு பிஜேபி எடுத்துக்கலாமா? சார் அது என்ன சார், பாசிச கட்சி சார். சிறுபான்மை சிறுபான்மையர் கொலையும் சார். சிறுபான்மையை ஒத்துக்க மாட்டீங்க, பெரும்பான்மையை ஒத்துக்க மாட்டீங்க. பிஜேபின்ற கட்சி வந்து ஒரு பாசிச கட்சி. பிரதமரே போய் நீ 2 மாடு வச்சிருந்தா 1 மாடு புடிங்கிடுவான்னு பேசுறாரு. இவரை பாசிஸ்ட் என்னன்னு சொல்றது? இப்ப சிறுபான்மைக்கு ஆதரவா இருக்காங்களா, பெரும்பான்மைக்கு ஆதரவா இருக்காங்களா? மோடி சொல்றீங்களா? மோடி சிறுபான்மை 2% மக்களுக்காக இருக்கிறார். அமித்ஷா அவர்களுக்காக வேலை செய்யறாரு. அதனாலதான் அவர்களுக்கான இடஒதுக்கீட்டை 3 நல்ல சட்டமாக்கம் எடுத்து பிஜேபி ஆட்சியில. ஆனா பிற்படுத்தப்பட்டவர்களோட இடஒதுக்கீட்டுக்காக ஒரு வழக்குன்னு வரும்போது உச்சநீதிமன்றத்து வரைக்கும் போய் போராடுறது பிஜேபி. அப்ப பிஜேபி யாருக்கான கட்சி? பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான கட்சி கிடையாது. கட்சி. அதற்காக தான் விஜய் வந்திருக்காரு. நம்ம தொடர்ந்து பேசலாம். வெங்கடேஸ்வரன் சார், இப்ப விஜயோட அரசியல் வருகை தான் இது மாதிரியான டாபிக்கை மாறி இந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமான விஷயங்களை பேசி அதன் மூலமாக மக்களின் கவனத்தை ஈர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு இரு பெரும் கட்சிகளும் தள்ளப்பட்டதாக நீங்க உணர்றீங்களா? திமுகவுடன் இருக்கக்கூடிய ரொம்ப ஈஸியா அழுங்காமல் குழுங்காமல் கிறிஸ்தவ வாக்குகளை இதனால் வரையும் திமுக பெற்றிருந்தது. அந்த வாக்கு சதவீதத்தில் விஜய் ஓட்டை போட வந்து விட்டார் என்பதுதான் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு கவலை. இதனால் வரையும் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமிய சகோதரருக்கும் நாங்கள் தான் பாதுகாவலன், பாஜக உள்ள வந்துரும், பாஜக உள்ள வந்துரும் சொல்லியே மிரட்டியே அவங்க வந்து ஓட்டை வாங்கிட்டு இருந்தாங்க. திரு விஜய் அவர்கள் பிரிக்க போகிறார். வெங்கடேசன் சார், விஜய் அவர்கள் செய்யறாங்க. வெங்கடேசன் சார் இப்பயும் அதை தான் சொல்றாரு, விஜய் மூலமாக பாஜக உள்ள வந்துடுச்சு அப்படிங்கறதான் சொல்றாரு சுசில் சார். உள்ளலாம் வரவே முடியாது சார், கனவுனா காணலாம். பாஜக மூலம் விஜய் வந்து பாஜக மூலம் உள்ள வந்தாருன்னு சொன்னா அவர் ஏங்க 234 தொகுதியிலும் தனிச்சு போட்டிடுறாரு? ஏங்க தனிச்சு போட்டிடுறாரு? அவர் வந்து செங்கோட்டையன் கொடுத்த இதை நீங்க பாத்தீங்களா இல்லையா? நாங்கள் வந்து விஜய் முதலமைச்சர் ஆக்குவதற்கு தான் தமிழக வெற்றி கழகை ஆரம்பிச்சோம்னு சொல்லி பொது வழியில சொல்றாரு. அந்த கட்சியினுடைய நிர்மல்குமார் என்ன சொல்றாரு? நாங்கள் டாக்டர் ராமதாஸ் ஐயாவுடன் பாஜகவுடன் எந்த நாளும் நாங்க பேச்சுவார்த்தை நடக்கவில்லைன்னு சொல்றாரு. அதெல்லாம் நீங்க நம்ப மாட்டீங்க. நீங்க பாஜக உள்ள வந்துரும் சொல்லிட்டு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் பெயரை வைத்துக் கொண்டு இன்று விளவங்கோடுல பிரவீன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தேர்தல் பரப்புரை செய்த மாண்பு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர் என்னமா சொல்லியிருக்காரு? திரு பிரவீன் அவர்கள் கிறிஸ்தவர் மட்டுமல்ல, கேரள திருச்சபையத்தினுடைய தலைவராக இருக்கிறார், அவருக்கு நீங்கள் ஓட்டளிங்கன்னு சொல்றாரு. இதுக்கு வந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு ஒரு பேர் வேற வச்சிருக்கீங்களா? நீங்க மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டு முஸ்லீம் லீக்னு ஒரு கட்சியை உள்ள வச்சிருக்கீங்க. எந்த அடிப்படையில அதுக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சொல்லுங்க பார்ப்போம். எதிரில் இருக்க நண்பருக்கு விளக்கம் கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். என்ன மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அங்க இருக்கிறது? முஸ்லீம் லீக்னு ஒரு மதத்தை வச்சிருக்கீங்க, கொங்கு ஈஸ்வரன்ற ஒரு ஜாதி கட்சியை வச்சிருக்கீங்க, அங்க இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சின்னு சொல்லுகிற ஜவஹர்லா கட்சி, இஸ்லாமிய சகோதரர்கள் வச்சிருக்கீங்க. இஸ்லாமியர் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், இந்துக்கள் இருக்கிறார்கள். அப்ப எல்லாரையும் சேர்த்து வச்சிருக்க அந்த கூட்டணி மத சார்பற்ற கூட்டணி தானே சார் சொல்லுவாங்க. எல்லாருக்குமான பிரதிநிதித்துவம் ஒரு கூட்டணியில இருக்குன்னா அப்ப இன்க்ளூசிவா தானே இருக்காங்க சார். சரியா தானே சார் சொல்றாங்க. கூட்டணின்னா மதமுள்ள ஒரு கட்சியில பேர் வச்சிருக்கீங்க. நாங்க தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி தான் வச்சிருக்கோம். நீங்க முஸ்லீம் லீக் கட்சி உள்ள வச்சுட்டு எப்படி மதச்சார்பட்டு சொல்றீங்க? இப்ப விளவங்கோடுல மாண்புமிகு முதலமைச்சர் பேசுறதுக்கு எதிரில் இருக்க நண்பர் என்ன பதில் சொல்ல போறாரு? கேரள கிறிஸ்தவ சபையினுடைய தலைவராக பிரவீன் இருக்காரு, அழுத்தம் திருத்தமா சொல்ல வேண்டிய காரணம் என்ன, தேவை என்ன? நீங்க தான் எல்லாரும் ஒரே இதுல பாக்குறீங்க. உங்க கட்சியில் தான் அதிகமான இந்துக்கள் இருக்கிறாங்களே, அப்பயும் நீங்க தீபத்தூண்ல தீபம் ஏத்த விடல. 1 கோடி இந்துக்கள் எங்க கட்சியில் இருக்கிற உங்க கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் RS பாரதி சொன்னார், ஏன் தீபத்தூண்ல தீபம் ஏத்த விடல? சுடுகாட்டுலதான் பணத்தை புதைக்கணும்னு சொல்லி இந்துக்களுக்கு விரோதமா உங்களுடைய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஏன் பேசினாரு? மன்னிப்பு கேட்பாரா? கேட்க மாட்டீங்களா? அப்ப இந்துக்கள் ஓட்டு வேணான்றதுல ரொம்ப தெளிவா இருக்கீங்களா? கேரள கிறிஸ்தவ சபையினுடைய தலைவர் பிரவீன் அவர்களுக்கு ஓட்டளிங்கன்னு விளவங்கோடுல போய் மாண்புமிகு முதலமைச்சர் சொல்ல வேண்டிய தேவை என்னங்க? நீங்க தான் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சொல்லி மதம் இல்லை, இனம் இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொல்றீங்களே, அப்புறம் எதுக்கு இவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க? கேள்வி வைப்பாங்களா? இஸ்லாமிய சகோதரர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 4 கட்சிகளையும் கூப்பிட்டு வந்து ஒரு சீட் கொடுக்குறீங்க. SDPIக்கு ஒரு சீட்டு, மனிதநேய மக்கள் கட்சிக்கு ஜவஹர்லாலுக்கு 2 சீட்டு, மனிதநேய மக்கள் ஜனநாயக கட்சின்னு சொல்லி தமிழ் அன்சாரிக்கு ஒரு சீட்டு, முஸ்லீம் லீக்கு 2 சீட்டு. சிறுபான்மையா இருக்கிற அவர்களோட பிரதிநிதித்துவம் கண்டிப்பா தமிழகத்துல இருக்கணுங்கிற எண்ணத்துல தானே சார் கொடுக்கறது. ஏன் கொடுக்குறீங்க? அவர் என்ன, அவர் திமுகவுடைய அடிப்படை உறுப்பினரா? அப்புறம் எதுக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி பேர் வச்சிருக்கீங்க? நீங்க
ஒட்டுமொத்தமா மதத்தின் அடிப்படையில் செயல்படுகிற ஒரே கட்சி திமுக. மதத்தை பார்த்து சீட்டு கொடுக்கிற ஒரே கட்சி திமுக. ஜாதியை பார்த்து சீட்டு கொடுக்கிற ஒரே கட்சி திமுக. இது பொது வழியில நாங்களாம் கொண்டு போய் சேர்த்துட்டு தான் இருக்கோம். 1 கோடி இந்துக்கள் இருக்குன்னா 1 கோடி இந்துக்கள் உணர்வுகளுக்கு ஏன் மதிப்பளிக்க மாட்டேன்றீங்க? ஏன் வாழ்த்து சொல்ல மாட்டேன்றீங்க? ஏன் தீபத்தூண்ல தீபம் ஏத்த விட மாட்டேன்றீங்க? எங்களுக்கு கொச்சையா பொது வழியில ஏன் பேசுறீங்க? சனாதன மாதிரி கொசு டெங்கு மாதிரி அழிப்பன்னு உங்களுக்கு துணை முதல்வர் சொல்லிட்டு நீ கேஸ் வாங்கிட்டு இருக்காரு, அதுக்கு என்ன பதில் சொல்லுவாரு அண்ணன்? விஜய் சார், அவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை வெங்கடேஸ்வரன் சார், என்னோட இறுதியான கேள்வி என்னோட இறுதியான கேள்வி வச்சிடறேன். ஜெயலலிதா அவர்கள் இறக்கும் பொழுது ஆட்சியில் இருந்தது அதிமுக. அப்ப நடந்ததை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு திமுக பேசினாங்க, சரி. ஆனா கருணாநிதி அவர்களின் மரணத்தின் போது ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது அதிமுக. அப்ப அந்த டவுட் இருந்தா அப்பொழுதே அந்த விசாரணைகளை நடத்தி இருந்திருக்கலாம். முதல் சுற்றுல சொன்னதை நீங்க உள்வாங்குங்க. இல்ல ராஜா அவர்கள் சொன்ன ஆடியோவை தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மேற்கோள் காட்டினார். அவருடைய தந்தையார் கலைஞர் அவர்கள் வீட்டு சிறையில் வைத்திருந்தார், அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதை வைத்துதான் எடப்பாடி சொல்றாரு, இந்த மாதிரி உங்க கட்சியை சேர்ந்தவர் ராஜா அவர்கள் சொல்றாரு. உண்மைத்தன்மை நிரூபிக்கும் வரையில் பொது வழியில எல்லாருமே அதை பேசுவாங்க. அதுதான் அவர் மேற்கோள் காட்டுறார். மேற்கொண்டு மு க அழகிரியும் சொல்லியிருக்காரு, என்னுடைய தந்தையாரை வீட்டு சிறையில் வைத்து ஸ்டாலின் கொடுமைப்படுத்துறான்னு சொல்ல சொல்லுங்க எதிரில் இருக்கவங்கள்ட்ட. இன்னைக்கு மு க அழகிரியோட சேர்ந்து பழகினாரு, மு க அழகிரியோட கூட இருந்த ஒரே காரணத்துக்காக மு க அழகிரியுடைய ஆதரவாளர்கள் ஒருத்தரை கூட கட்சியில சேர்க்க முடியாம விரட்டி அடித்த கட்சி திமுக. இன்றைக்கு நம்ம தொடர்ந்து பேசுவோம். விவாதத்தின் இறுதிக்கு வந்துட்டோம் சார். வெங்கடேசன் சார், விவாதத்தின் இறுதிக்கு வந்துட்டோம். கடைசி கேள்வியா சுசில் சாருக்கு வச்சுறேன் சார். ஓரிரு நிமிடங்களை உங்களோட பதில பதிவு பண்ணுங்க. இப்ப நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு வெங்கடேசன் அவருக்கு, அதற்கான பதில்கள் நிறைய ஆதங்கத்தையும் வச்சிருக்காரு. இல்ல, அதற்கான பதில்களையும் தாண்டி இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தை 2 பேரும் ஆடிக்கொண்டே இருக்கிறார்கள். இதனால் ஒரு ப்ராக்ரெசிவான ஒரு அரசியல் மூவ்மெண்ட் இங்கே வருமா? மக்கள் எப்படி பார்ப்பாங்க? உங்களோட இறுதி கட்ட உரை. இல்லை, இந்த நாட்டில் பிரதமர்ல இருந்து நீங்கள் குற்றஞ்சாட்ட நபர்கள் வரைக்கும் இப்படிப்பட்ட அரசியல் இமோஷன்ஸ் இஷ்யூஸை தான் தேர்தல் காலத்தில் வைக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி ரியல் இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணுற இடம் வந்து பார்லிமெண்ட். பாராளுமன்றத்துக்கு பிரதமர் போகிறதே கிடையாது. ஆல்மோஸ்ட் அவர் வந்து பாராளுமன்ற செஷன் நடக்கும்போதெல்லாம் ஃபாரின் டூர் போயிடுறாரு. இப்போ போர் நடக்கிறதுனால ஒரு 2 மாதம் அமைதியாக இருக்கிறார். இப்படி ஜனநாயகத்தை படுகொள்ள தள்ளுறது பாஜக. இன்னொன்று நண்பர் பேசும்போது சொன்னார், ரொம்ப ஆதங்கப்பட்டார், பிஜேபி எதுக்கு இங்கே தனியாக நிற்குது, எங்கள் கூட நின்றுருக்கலாமே, கொள்கை கூட்டணினாலும் அவர் எல்லாத்துக்குமான மக்களாக தெரிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கப்பட்டார். இயல்பாக அவர் அது ஒரு ஆதவர்ஜனை சொன்னார், பிஜேபி எங்களுக்கு நெருக்கடி கொடுத்தது, துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க, ஆனால் நாங்கள் போகலன்றார். இவர் சொல்கிறார், நாங்கள் கூட்டணிக்கு அவர் கூப்பிடலன்றார். இதெல்லாம் முன்னுக்கு பின் முரணான ஸ்டேட்மெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி நடந்தது. ஆனால் இப்போ ரியல் இஷ்யூஸ் நீங்கள் வந்தீங்கன்னா, இந்த மக்களுக்கு பேச வேண்டிய விஷயங்களை விட்டுட்டு சனாதனம் இதுக்கு டெங்குன்னு எனக்கு எதுக்கு சொன்னீங்க? மீண்டும் நான் ரிப்பீட் பண்ணேன், சனாதனம் அழிக்கப்பட வேண்டியது தான். சனாதனம் இந்த மண்ணில் சாதியத்தை நிலைநிறுத்த முயற்சி பண்ணுது, சனாதனத்தை அழிக்கணும். இது திமுக கொள்கை தான். இதுக்கு கேஸ் வாங்கினோன்னே அந்த கேஸ் நீங்க நிரூபணம் ஆயிருமா சுப்ரீம் கோர்ட்ல? அதையே பிரச்சாரத்துல பேசல. ஏன் பிரச்சாரத்துல எல்லாரும் இல்ல பேசுறீங்க? இப்ப எல்லாரும் கோயில்ல போயிட்டு நல்ல விபூதி வச்சுக்கின்னு போயிட்டு ஐயர்கிட்ட சரி இப்போ நிக்கிறீங்க. இப்போ ஏன் நீங்க எங்களுக்கு சொல்லலன்னு கேக்குறாரு. ஏன் இப்ப அதை பண்ணல? இப்ப பேசுங்க அப்படின்னு கேக்குறாரு. சனாதனத்தை அழிப்போம், மத்த நீங்க பேசின எல்லா விஷயத்திலும், கருப்பர் கூட்டம் பேசின விஷயத்துல இருந்து, திருப்பதி ஏழுமலையான் கோவில் விஷயத்துல பேசினதுல இருந்து, அதெல்லாம் ஏன் இப்ப பேசல? இருக்காங்க, களத்துல பேசிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த கேமரா நீங்க ஸ்டாண்ட் வச்சிருக்கீங்க, கொஞ்சம் பெருசா இருக்கு, இது தீபத்தூண் மாதிரி தான் இருக்கு. நாளைக்கு இது மேல நான் ஒரு கேஸ் போட்டு இது தீபத்தூண் இதுல தான் ஏத்தணும், பெரும்பான்மை இந்துக்கள் இது மேல தான் ஏத்த விரும்புறாங்க, ஆனா போன வருஷம்லாம் நாங்க அங்கதான் ஏத்துறோம். பல 10 வருஷம் ஜெயலலிதா பீரியட்லயும் ஏத்தின இடத்துல தான் இந்த வருஷம் ஏத்திருக்கு. எடப்பாடியார் எந்த இடத்துல ஏத்தினாரோ அங்கதான் ஏத்திருக்கு. ஆனா திமுக அரசு வந்த உடனே நீங்கள் வந்து இமோஷன்ஸை தூண்டி விடணும்ல. அப்போ என்ன பண்ணு, இதுதான் தீபத்தூண், இந்த ஸ்டாண்டு தான் தீபத்தூண், இதில் தான் ஏற்றணும். அதுக்கு ஒரு நீதிபதி அந்த நீதிமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு நான் சனாதனத்தின் வழிபெற தீர்ப்பு சொல்ல போறேன்ற இவர் பதவி ராஜினாமா மட்டும் பண்ணலாமே. சரி ரைட்டு. அப்போ ஏன் இப்படிப்பட்டதை நீங்கள் ஆதரிப்புன்னு சொல்றீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை ஆதரிப்பாங்கன்னு சொல்றீங்களா? எல்லாரும் இந்துக்கள் எங்களுக்கு ஏன் வாழ்த்து சொல்லன்றீங்களா? இதை யார் இந்துன்னு நீங்கள் சொல்லுங்க முதல்ல. நான் இந்துவா, அல்லது வானதி சீனிவாசன் இந்துவா, அல்லது மதுரை கிழக்கில் இருக்கிற அந்த அவர் இந்துவா, இல்லை படித்தவர் சட்டம் யாரை இந்து என்று சொல்வதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆமா, அப்ப அவங்களுக்கெல்லாம் சொல்லணும்ல. அவங்களெல்லாம் நீங்க இந்துவா பாக்குறீங்களான்னு நான் கேக்குறேன். நீங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை தான் இந்துவா பாக்குறீங்க. நீங்க கேக்குற கேள்வி சார், நாங்க ஒரு எங்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டு பல ஆண்டுகள் 50 ஆண்டுகள் போராடினா கூட இந்த மக்கள் நீங்க சொல்ற இந்துக்களுக்கு நீங்க இடஒதுக்கீடே கொடுக்க விரும்புறது இல்ல. ஆனா எந்த போராட்டமும் நடத்தாம 3 நாள்ல ஒரு குறிப்பிட்ட இந்துக்கு நீங்க இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க. அப்ப யார இந்து நீங்க நினைக்கிறீங்க? யாருடைய நலனுக்காக எங்களை இந்துன்னு ஏமாத்த பாக்குறீங்க நீங்க? நாங்க இந்துனா எங்களை உரிமைகளே மறுக்கிறீங்க. நீங்க எங்களை உரிமைகளை கொடுங்க. நீங்க இப்ப அங்க தீபத்தூண் ஏத்துனா தமிழ்நாட்டின் பிரச்சனைகள்லாம் தீர்ந்துருமா?
தீபத்தூண் அது முதல்ல தீபத்தூண் அது. வழிபாட்டு உரிமை என்பது அடிப்படை சார் உரிமை இல்லையா? வழிபாட்டு உரிமைன்றது உங்க இஷ்டப்பட்ட இடத்துல தீபம் ஏத்துறது கிடையாது அப்ப சார். ஆ. அதுக்கு ஆண்டாண்டு காலமா பல நூறாண்டுகள் எந்த இடத்துல ஏத்துறாங்களோ அப்படியே ஏத்துறது அது. ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, ம். அதை மதிக்க மாட்டேன்னு சொல்றீங்க. அது கலெக்டர் மன்னிப்பும் கேக்குறாரு. மன்னிப்பு கேட்டு நான் சொல்றேன், நீங்க வந்து கேக்குறாரு. அப்படியான சூழ்நிலையில நீங்க ஒரு பக்கமா நடந்துக்கிறீங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் பேசுறது யார் ஒரு பக்கம் இல்ல, இந்த நடந்துக்கிறது? விஷயங்கள்லாம் நீதிபதி இந்த ஒரு பக்கமா விஷயங்கள்லாம் நீங்க நடந்துக்கிறாரு இப்ப பேசலங்கிற கேள்விதான் சார். வெங்கடேசன் வைக்கிறார். நீதிபதி ஒரு பக்கமா நடக்கிறாரு. ஒரு ஜட்ஜ்மெண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா அப்பீலிங் டைம் இருக்கு, அப்ப அப்ப ரிட் அப்பீலுக்கு டைம் அப்ப இருக்கு. ஏன் எங்களுக்கு டைம் சார் கொடுக்கல? உங்களோட உரையை நான் ஒரு லைன்ல முடிக்க விரும்புறேன். சொல்லுங்க. சனாதானிகளின் ஓட்டு திமுகவுக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு சுசில் சார். புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா சனாதனிகள் நன்றி எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நாங்க அவங்க ஓட்டு எதிர்பார்க்கணும். நன்றி சார். சாதாரண இந்துக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.